பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை மேக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்ற எஃப்எஃபோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். இடையிலேருந்து பார்த்தா புரியாது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட்டோட எண்டிங்கில் என்ன ஆகிருக்குன்னா, உங்கள் அக்கா வந்துட்டு அவள் லவ் பண்ண பையன் கூட போயிருப்பான். இதை தெரியாத உங்கள் அப்பா, நீங்கள் தான் உங்கள் அக்காவை எங்கேயோ அமைச்சு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ளேம் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அடி தந்திருப்பாங்க. ஸோ 2 தடவை ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. 3வது தடவை அடிக்க வரும்போது டேங் வந்துட்டு உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சி நிறுத்திட்டு, ஒயன் வந்து இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அக்கா எழுதிட்டு போனால ஒரு லெட்ரு, அதை வந்துட்டு உங்கள் அப்பா கிட்டே கொண்டு வரது மட்டும் முடிச்சிருப்பேன். இந்த பாட்டு வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்கள் அம்மா வந்துட்டு அந்த லெட்டரை வந்துட்டு படிக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அம்மா அப்பா, உங்களுக்கு வந்துட்டு நான் தான் இது பண்ணியிருப்பேனான்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. நான் வந்துட்டு ஜாக்சன்ற ஒரு பையனை வந்துட்டு 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஸ்டேட்டஸ்ன்னு தான் பேசிகிட்டு இருப்பீங்க. பட் அவன் வந்துட்டு நம்மளோட கொஞ்சம் தான் குறைஞ்சவன். பட் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அவனை பற்றி உங்ககிட்ட பேசுகிற அந்த எண்ணமே போயிடுச்சு. நானும் அவனை மறந்துட்டு நீங்கள் சொல்கிற பையனே கட்டிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியலப்பா, எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் எப்படியும் ஒத்துக்க மாட்டீங்க. அதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னை வந்துட்டு நீங்கள் தேடவோ இல்லை வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சா என்னை நீங்கள் உயிரோடவே பார்க்க மாட்டீங்கப்பா. ஸோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பிடிக்கும், உங்களை நல்லா பிடிச்சாலும் மூத்த பொண்ணுலேயே பிடிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி அழுகிறாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஆச்சரியமாட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் தான் எழுதியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நோக்கிலே உங்களை தான் பார்க்குறாங்க. போட்டே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நானும் பார்த்தேன். நான் வந்துட்டு நைட் தூக்கம் வரலேன்னு சொல்லிட்டு பால்கனியில் வந்துட்டு காற்று வாங்கலான்னு சொல்லி போனேன். அப்போ வந்துட்டு நைட் ஒரு 10 to 11 நினைக்கேன். அப்போ வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு பைக்கில் வந்தான். நானும் ஏதோ உங்கள் ரிலேட்டிவ் பையன் நினச்சேன். அப்போ வந்துட்டு உங்கள் பொண்ணு வந்துட்டு மாஸ்க்கு அப்புறம் கையில் வந்துட்டு கேப்பெல்லாம் வேர் பண்ணிவிட்டு பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருந்தா. கையில் வந்துட்டு சுல்கேஸ் எதுவுமோ வச்சுருந்தான்னு நினைக்கேன். இப்படி வந்துட்டு போனால் நானும் நினச்சேன் உங்கள் குட்டி பொண்ணு தான் எங்கேயாச்சும் ட்ரிப்போ இல்லைன்னா சும்மா வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு வீட்டு ஏதோ போகிறான்னு தான் நினச்சேன். பட் வந்துட்டு அந்த பைக் பக்கத்தில் போனதும் அவள் வந்துட்டு அவளோட ஃபேஸ் ரிவீல் பண்ணான். அப்போது எனக்கு தெரில, பிகாஸ் 2 பேர் பார்க்க ஏதோ சேமாக இருக்கீங்கன்னு நினச்சேன். அப்போ வந்துட்டு அவள் கொஞ்சம் பேசினான். அதாவது எனக்கு வந்துட்டு அந்த டே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் கிடையாது, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு உரைச்சிச்சு அது வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு. ஆனால் இதுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒய்யனுக்கும் எந்த சம்மந்தமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ஒய்யனுக்கு வந்துட்டு சம்மதம் இருந்துச்சுன்னா அந்த நேரம் அவளும் போயிருக்கணும்ல. அவள் தானே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கணும், எனக்கு அவள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ ஏன் வரல? என்ன தான் வெளியில் மாட்டியே கூடாதுன்னு தெரிஞ்சாலும் அவள் தானே பார்த்து அக்காவை கொண்டு விட்டுப்பா. ஸோ இதை நீங்கள் திங்க் பண்ணிங்களா? யாராச்சும் அக்கா வந்துட்டு அமைச்சு வச்சுட்டு தான் வந்துட்டு நல்லா தூங்குவாங்களா? ஸோ என்னென்னு தெரியாமல் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அப்படி திரும்பவும் டேயோட அம்மா அப்பா ஏட்டே ரெடி ஆகிட்டியாடா அப்படின்னு வந்துட்டு ரூமை பார்க்குறாங்க. ரூமுக்கு வந்துட்டு ஜிமினும் ஜேகேயும் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ ஒரு வேளை பையன் தூங்காமல் வெளியில் எதுவும் இருக்கா, சுற்றிட்டு திரியிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வரவும் டே வந்துட்டு அப்படி திரும்பி நிற்கிறாளா. ஸோ வந்துட்டு அவங்க பார்க்குற ஃபஸ்ட்டு ஃபேஸ் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவங்கள சுற்றி உங்கள் அம்மா அப்பா, அப்புறம் டே வந்துட்டு இப்போ தானே இங்கே திரும்பியிருப்பான். ஸோ வந்துட்டு டே என்ன ஏதாச்சும் பண்ணியாடா? அப்போ வந்துட்டு வந்துட்டு இல்லையா நான் எதுவும் பண்ணலே. அப்போ எதுக்குடா அவள் அழுதுட்டுருக்கா? அவங்க அப்பா அம்மா வேறு எப்படி இருக்காங்க? சொல்லுடா, நீ ஏதாச்சும் பண்ணியாடா? இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா வந்துட்டு அது கிடையாது டே அம்மா, அது எங்கள் மூத்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ண பையனோட மேரேஜ் வேணான்னு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது டேயோட அம்மா அப்போ வந்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலை. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு லைட்டாக தெரிஞ்சிச்சு
உங்கள் அக்காவும் வந்துட்டு மேரேஜில் சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை, கேட்கல. அப்புறம் இவங்களை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு அப்படின்னா மேரேஜ் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, அந்த மாதிரி ஏக்கத்தோட. இப்போ வந்துட்டு அவங்களும் இல்லை, பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஏக்கம் இல்லைனாலும் அவங்க தானே டேக்கிட்ட வந்துட்டு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ கொடுத்துட்டு இதுதான் உன் பொண்ணு, கல்யாண பொண்ணு, அழகாக இருக்கல, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுன்னு டேக்க மனசில் ஆசையை வளர்த்ததே அவங்க அம்மா தான். ஸோ அந்த கில்ட்டியில் தான் கேட்குறாங்க, அப்போ வந்துட்டு மேரேஜ் கிடையாதுல்ல அப்படின்னு. அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முதல்லையே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் தான் கேட்டிருக்கணும், அவகிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்கணும். எல்லோரும் முன்னாடி கேட்டால் எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி அப்போ தாங்க கிளம்புறோன்னு சொல்லி திரும்பவும் உங்கள் அப்பா வந்துட்டு இல்லை அது முடியாது, மேரேஜ் நடந்தே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மேரேஜுக்காக நிறைய விஐபிஸ் வந்துட்டு அவங்க வேலையும் மெனக்கெடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி நான் தலை குனியவும் முடியாது. ப்ளீஸ் என்னோடய 2வது பொண்ணை வந்துட்டு உங்கள் பையனுக்கு கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாங்க. அப்போது டேயோட அப்பாவுக்கும் ரைட் மாதிரி தான் தெரியுது, பிகாஸ் அவங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கும் ஏதோ அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாலும் வெளியில் உள்ளவங்க வந்துட்டு அவங்க தப்பாக தானே பேசுவாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஓகேன்ற மாதிரி இருக்கும்போது டேயோட அம்மா வந்துட்டு உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி உனக்கு சம்மதமானு கேட்கும்போது உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு முடியாது, என்ன முடியாது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எப்படியும் நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பாவே உங்களை ஏதாச்சும் பண்ணிடல, அதாவது இப்போவே அக்கா காணலைன்றதுக்கே உங்களை வந்துட்டு ஸ்லாப் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு முடியாது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஏதாச்சும் பண்ணிடுறதுக்கோ இல்லைன்னா உங்கள் அப்பா ஏதாச்சும் பண்ணிடுறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் மானம் போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு எனக்காக இல்லைனாலும் என் ஃபேமிலியோட விருப்பத்துக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, அழுதுகிட்டே தான் சொல்கிறீங்க. அப்போட்டே வந்துட்டு அவளே அவள் ஃபேமிலி முக்கியம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா, நமக்கும் நம்ம ஃபேமிலி முக்கியம் தானே அப்படின்ற மாதிரி அவனும் சரி எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் ஓகே சொல்கிறான். இப்போ வந்துட்டு உங்களை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பக்கத்தில் இருந்துட்டு சரிடா அம்மா அழாதம்மா, நான் என்ன பண்ணட்டும், நான் வேணா உங்கள் அப்பா கிட்டே போய் பேச வாங்கும்போது இல்லைம்மா எனக்கு வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஆனால் எங்கள் அப்பாவே இப்படி நான் நினச்சிட்டாருலாம்மா, அதுதான்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழும்போது உங்கள் அம்மா தான் சரிம்மா அழாதம்மா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரையெல்லாம் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என்ன தான் உனக்கு இதெல்லாம் இருந்தாலுமே அங்கே போய் எதுவும் காமிச்சக்கூடாதும்மா, ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான், நம்மளும் பாதிக்கப்பட்டவங்க தான். ஸோ வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் அனுசரித்து போகணுமா, ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேன்ற மாதிரி ஹெட் ஷேக் பண்ணுறீங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கான். இப்போ வந்துட்டு ஜிம்மினும் ஜிக்கையும் டே என்னடா நைட்டு ஏதோ 1000 வால்ட் பல்பு மாதிரி மின்னிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஏதோ கரண்ட் போன பல்பு மாதிரி இருந்துகிட்ருக்க, ஓ மேரேஜ் நெருங்கி வர அப்படியே தான் மாதிரி ஒன்றும் தெரியாமல் பேசுகிறாங்க. டேயும் அங்கே வச்சு எதுவுமே சொல்லலை. உங்கள் ரிலேட்டிவ்க்கும் யாருக்குமே தெரியாது உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு தான் மேரேஜ்னு. அவங்க நினச்சாங்க ஏதோ வீட்டில் வந்து மேரேஜ், அதாவது மேரேஜ் நடக்குது, ஸோ நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அந்த பலன் எதிர்பார்த்தா வந்திருப்பாங்க, இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி. ஸோ அவங்களும் எதுவும் கேர் பண்ணிக்கல. அப்போ வந்துட்டு டே வந்துட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னா அந்த கல்யாணம் அந்த மண்டபம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்களே அங்கே வந்துட்டு உட்காந்துருக்கான். அங்கே வந்துட்டு அவன் அப்படியே அந்த தீயை வந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கல, அதை அப்படி பார்த்துட்டு நேரத்துக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கான். அதாவது சொல்லியிருப்பான் இல்லை எனக்கு அவனெல்லாம் பிடிக்கல, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்ல வார்த்தை அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்குமா. ஸோ வந்துட்டு அதே பார்த்துட்டு இருக்கும்போது சரி பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ வந்துட்டு உங்களை வந்துட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் அக்காவோட அழகுனா நீங்கள் தான். ஸோ உங்களை வந்து ரெடி பண்ணிடும்போது நீங்கள் வந்து கரைஞ்ச ஃபேஸாக இருந்தாலுமே நீங்கள் அழகாக இருக்கீங்க. நீங்கள் அழுததுனால உங்கள் ரோஸ் மீன் ரோஸ் கலரில் இருக்கும். அப்புறம் வந்து சின்னலாம் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு எப்படி அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் இருக்கா. ஸோ வந்துட்டு அப்படி நடந்து வரீங்க. ஜேகேக்கும் ஜிமினுக்கும்
ரொம்ப பெரிய ஷாக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது உங்கள் அக்கா தான் இப்படி வருவான்னு. நீங்கள் வரவும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு அப்படி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அப்படி உட்காருங்க. வந்துட்டு பார்க்குறான். இவ்வளோ நாள் பேண்ட் ஷர்ட்டில் தான் பார்த்துருக்கோம், இன்றைக்கி இப்படி இருக்கா. அந்த ஹர்ட்டிங்லேயே வந்துட்டு பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் அவனுக்கு இனி ஃப்யூச்சர் பார்ட்னராக வர்றது நீங்கள் தான். ஸோ இனி போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அப்படி போடுவாங்க இல்லையா, வந்துட்டு அந்த பூவெல்லாம் அந்த தீயில் வந்து போடுற மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்துட்டு உங்கள் அக்காவோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அப்படி தலையை சுற்றி போடுவோம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவன் மனசுலேருந்து அப்படி தூக்கி ஒவ்வொன்றா போடும்போது உங்கள் அக்காவை பற்றி நினைப்பெல்லாம் போடுற மாதிரி போடுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கீங்க, அழலை, பட் அழுகிற ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வேளை பொண்ணுக்கு வந்துட்டு வீட்டை விட்டு போகிறதுனால அழுகையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அப்படி குனிஞ்சு தான் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஐயர் வந்துட்டு சரி தாலி கட்டுங்க அப்படி சொல்லிவிட்டு தாலியை வந்துட்டு கையில் கொடுக்குறாங்க. டேயை வந்துட்டு உங்கள் ஃபேஸ் தான் பார்த்து கட்டுறான். நீங்களும் அப்போ டேயை பார்க்குறீங்க, அந்த டியரி ஐஸோடு அப்படி பார்க்குறீங்க. டேக்கு வந்துட்டு உங்கள் பெயின் வந்துட்டு புரியுது. ஸோ அவனும் எதுவும் இந்த ஒரி பண்ணிக்காது அப்படின்ற மாதிரியே கண்ணாலே காட்டிட்டு அப்படி கட்டுறான். கட்டினதும் அந்த அந்த சமுதாயம் இருக்கு இல்லையா, அந்த மோதிரம் எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. பட் 2 பேருமே மைண்ட் இல்லாமல் தான் வெளியில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அப்புறம் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்காக பண்ணுறீங்க, உங்களுக்காக எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போது நீங்கள் வீட்டுக்கு போகணும். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ளஸ் ஃபேமிலி ப்ளஸ் ஜிமின் ஜேகே அவங்களும் இல்லை ஏதாச்சும் தப்பாக இருக்கும், சரி நம்ம போயிடுவோம் சொல்லிவிட்டு உங்கள் 2 பேர்ட்டையும் சரி மச்சான் ஒயன் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்களும் ஃபேமிலியும் அப்படி இருக்கீங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கொண்டு வராங்க. நீங்களும் உங்கள் அம்மாவை வந்துட்டு ஹக் பண்ணி அழுதுட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா கிட்டவும் போகலை, உங்கள் அப்பா கிட்ட எதுவும் பேசலை. லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன நம்பினது இவ்வளோ தான் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு அப்படி வந்துட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி அழுதுட்டு அப்படி போகிறீங்க. வந்துட்டு பார்க்குறான், ஒரு வேளை வந்துட்டு எங்கள் அப்பா சொன்னதை இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்குமோ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு தான் போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது காரில் இருக்கும்போது வந்துட்டு ஃப்ரெண்ட்லேருந்து ஓட்டிகிட்ருக்கான். அவங்க அப்பா அங்கே இருக்காங்க, அவங்க அம்மா தான் பேக்கில் இருந்துட்டு உங்களை ஹக் பண்ணி உங்களை வந்துட்டு கேர் பண்ணுறாங்க. சரிடாம்மா எதுவும் ஆகாது, நீ ஒரி பண்ணிக்காத, நீ வந்துட்டு நல்ல பொண்ணு தான்மா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது அப்பாவும் டேயோட அம்மா வந்துட்டு உங்களை கேர் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, அவன் கிடக்குறாம்மா, அவன் உன்னை வந்துட்டு நம்பலைனாலும் நான் உன்னை நம்புகிறேம்மா, நான் வந்துட்டு உனக்கு ஒரு அப்பாவாகட்டும், அம்மா வந்துட்டு உனக்கு ஒரு அம்மாவும் இருப்பாங்கம்மா, நீ எதுவும் பற்றியும் ஒரி பண்ணிக்காதம்மா. ஸோ நீ வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், நீ எதுவும் கவலைப்பட தேவையில்லை, உனக்கு பிடிச்சதை பண்ணுமா, பிடிக்காதது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அதை பார்க்கும்போது பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் வலி இருக்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படின்ற மாதிரி போகும்போது வந்துட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அப்படி சோகமாக தான் இருக்கீங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் சொன்னால் தப்பாயிருமோ, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்துட்டீங்க. வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. உங்கள் லக்கேஜையும் வந்துட்டு தான் தூக்கிட்டு வரான். நீங்கள் வந்துட்டு மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு அப்படி பெட்டில் உட்காந்து முட்டை இருக்கலாம், முட்டை வந்துட்டு மேலே கூட்டி வச்சுட்டு அப்படி ஹெட்டை வந்துட்டு பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்களா. வெளியில் சவுண்டு கேட்காம அழுதுகிட்ருக்கீங்க. அப்போ அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்து அவங்க நினைக்கிறாங்க, அழுறது அவங்களுக்கு தெரியுது, பட் அப்பா இருக்கிறதுனால இல்லை அவளுக்கு வந்துட்டு லைட்டாக தலைவலிக்கும், இல்லைன்னா டயர்டாக இருக்கும் இல்லையா, ட்ராவல் ஆகி வந்தது இல்லையா, இதுவரை வந்தது கிடையாதுல்ல, சரி தூங்குறாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அனுப்பிச்சி வச்சுட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வாஷ்ரூமில் போயிட்டு பேசுகிறாங்க. இப்போது நீ வந்துட்டு அவனை வந்துட்டு கேர் பண்ணிக்கணும்டா, அதாவது அழாத, நான் இருக்கேன், உனக்கு என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லணும்டா. சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஷோல்டர்லாம் எடுத்து தட்டிட்டு போகிறாங்க. வந்துட்டு அங்கேருந்து பார்க்குறான். அப்படின்னா இப்போ நம்ம போனால் சரியாக இருக்குமா, ஒரு வேளை எல்லா கோவத்தை என் மேலே காட்டிட்டானா, இல்லைன்னா அவளோட அழுகையில் என் மேலே காட்டிட்டானா, என் மேலே திரும்பிச்சுதுன்னா ஒரு வேளை போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி
அப்படியே தயங்கி தயங்கி உங்கள் ஃப்ரெண்டில் வந்து அப்படியே முட்டி போட்டு அப்படி நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு அழுதுட்டு தான் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் காலில் வந்துட்டு லைட்டாக தட்டுறான், நீங்கள் எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் வந்து எழுந்திருக்கலை. ஸோ லாஸ்ட்டை வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படி தட்டுறான், லைட்டாக ஷேக் பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி லைட்டாக அப்படி மேலே வந்துட்டு என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையா, எதுனாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் வந்துட்டு அந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னா உங்கள் அம்மா வந்துட்டு எப்போவுமே சொல்லுவாங்க உங்களுக்கு, என்ன பிரச்சனை நான் இருப்பேன், நீ வந்துட்டு எதுவுமே ஒரி பண்ணிக்காது அப்படிங்கும்போது இந்த வார்த்தை வந்துட்டு உங்கள் அம்மா ஞாபகப்படுத்துச்சா? இப்போ தான் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த கஷ்டமான இதில் உங்கள் அம்மாவோட வேர்ட்ஸ் உங்களுக்கு கேட்கும்போது உங்களை கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டே வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுறீங்க. டே வந்துட்டு உங்கள் குறுக்கில் தட்டி கொடுத்துட்டு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைகிட்ட சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். சரி, ஓகே, பாய் ஆர்மிஸ். இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டு சீக்கிரமாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பார்க்குறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட தாட்ஸ் எனக்கு புரியும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய் ஆர்மிஸ்.